நெறைய பேர் வந்து எனக்கு வயசு என்னது, எனக்கு ஒரு பொண்ணு பாத்து வைங்கன்னு சொல்றீங்க. நான் Instagramல, YouTubeல புரோக்கர் வேலைலாம் பாக்கல. ஏதோ ஒரு பொண்ணுக்கு செயின் காணாம போகுது தேடி குடுத்தோம். நெறைய பேர் வந்து மாமியார் குடும்பம், மருமக குடும்பம், கணவன விட்டு போறது, மனைவிய விட்டு போறது, பிள்ளைய நடு ரோட்ல விட்டு போறது, பிள்ளைங்க சோலிய முடிச்சுட்டு இன்னொருத்தவங்க கூட ஓடுறது. இந்த மாதிரி கருப்பா இருக்கும், குண்டா இருக்கும், படிக்கல, ஜாதி மத வேறுபாடு இந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாம, குறை சொல்லாம, வாழ்க்கைய தொலைச்சிடாம, புரிதல் இல்லாத வாழ வேண்டாம்ன்னு நம்ம ஒரு மோட்டிவேஷன் அவேர்னஸ் ஸ்பீச் குடுக்குறோம். அதுல என்ன தம்ப்லைன் ஒண்ணு கொஞ்சம் பாக்குற மாதிரி கொஞ்சம் வல்கரான வார்த்தை யூஸ் பண்றோம். இல்லனாக்கா என்கிட்ட வீடியோ போட்டு கேட்க சொல்றாங்களா, அவங்க சொல்ற யூஸ் பண்ற வார்த்தையவே நம்ம கொச்சையான வார்த்தை வந்து நீங்க பாக்கணுங்கிறதுக்காக முன்னாடி வைக்க வேண்டியா இருக்கு. இல்லன்னா நம்ம 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 நல்லத 4 வருஷம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன் நம்ம நல்லதே சொன்னாலும் Instagram குப்பையாயிட்டு ரொம்ப அது அருவருப்பா, அசிங்கமாயிட்டு, நம்ம அதுல எப்படியும் நல்லத திணிக்கணுங்கிறதுனால அந்த தம்ப்லைனு முதல் வார்த்தைலாம் கொஞ்சம் பேடா யூஸ் பண்றோம். அத எடுத்து மத்தவங்க போட்டு பொழச்சிட்டு இருக்காங்க. அத விடுங்க. அதே மாரி இப்ப என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். உங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு உங்களுக்கு பொண்ணு பாத்து வச்சு, நாளைக்கு வந்து எனக்கு வந்து உங்கள பத்தி ஆராயறதுக்கோ, விசாரிக்கிறதுக்கோ பணம் போட்டு உங்கள வந்து நோட் பண்றதுக்கு என்கிட்ட வருமானமும் இல்ல. எனக்கு ரெஸ்ட்டும் இல்ல. நானும் ஒரு நோயாளி. 2 பக்கமும் நீர் கட்டி ஓவரிலயும் நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். ஸ்பைனல் கார்ட் ஆக்சிடென்ட் இருக்கு. எனக்கு வந்து என் மாமியார், மாமனாருக்கு நல்ல மருமகளா, எங்க அம்மா, அப்பாவுக்கு நல்ல மகளா, என் கணவருக்கு நல்ல மனைவியா, நான் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு ஒரு நல்ல தாயா பூர்த்தி அடைஞ்சு இந்த மண்ணுல சாவணும்னு நெனைக்கிறேன். அதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். பிளஸ் என் ஸ்பைனல் கார்ட் ஆக்சிடென்ட்னால என்னால வேலைக்கு போ முடியல. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பொண்ணு பாத்து வைக்கிறேன். நீங்க நாளைக்கு குடிச்சு குடிச்சுட்டு வந்து அடிக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிறீங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுது. யார் பொண்ணு மாப்பிள பாத்து வச்சா? விஜய் கௌஷி அஃபிஷியல்ல வச்சாங்க. இப்ப என்னைய முதல்ல தூக்கும்பாங்க. நான் போய் கழி திங்க முடியாது. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும். என்னோட ஆம்பிஷன் நான் குழந்தை பெத்து என் கணவர அளவுக்கு மீறி நேசிச்சு, என் லைஃப்ப ரொம்ப ஹேப்பியா காதலோட கொண்டு போணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? தயவு செஞ்சு என்கிட்ட பொண்ணு பாத்து வைங்கன்ற நோக்கத்தோட வராதீங்க. உங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுக்காக எனக்கு தனியா மெசேஜ்லாம் போட்டு என்ன ஹர்ட் பண்ணாதீங்க. சரிங்களா?